ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ப்ரூச் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு எப்படி ஃப்ளார் மேக் பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு தேவையானது என்னென்னா, நம்ம அந்த மாதிரி ஸ்டாக்கிங் கிளாத்து, ஸ்ட்ரிங்கு, அது போக நம்ம ஷேப் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி நூல்கண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வேணுமோ, எவ்வளோ ஷேப்புக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் எடுத்துக்கலாம். கட்டர், அவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம வந்து சூப்பராக ஃப்ளார் மேக் பண்ணிடலாம். அதுக்கு சென்டரில் ஃபில் பண்ணுறதுக்கு சீக்வன்ஸும் நான் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். இப்போது அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து இந்த மாதிரி நூல்கண்டில் ரவுண்ட் ஷேப்பில் வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வச்சுட்டு நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வெளியில் எடுங்க. நமக்கு ஒரு அழகான ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இந்த மாதிரி இப்போது இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 பெட்டல்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம என்ன ஷேப் வேணுமோ ரெடி பண்ணலாங்க. பட்டர்ஃப்ளை ஷேப்பு, ஹார்ட் ஷேப்பு, எல்லாமே ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். இப்போது நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்தை எடுத்து நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ஷேப் ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதாரண தையல் நூலை எடுத்து நம்ம நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் பூ கட்டுற மாதிரி ஒரு 2-3 டைம் வந்து அதில் போட்டு முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டதுக்கப்புறம் நல்லா டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸ் வந்து உருவாகிடும். பாருங்கள் இதில் ஒரு 5 பெட்டல்ஸ் நான் எடுத்துன்னு சொன்னால் அதே மாதிரி 5 பெட்டல்ஸ் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு டிஷ்யூ கிளாத் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா கிளாத்தில் கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த கிளாத்தில் நம்ம டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கிளாத்தில் கூட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இது ப்ரூச் பின்னாக யூஸ் பண்ண போகிறதுனால இந்த மாதிரி டிஷ்யூ கிளாத் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதில் வந்து நான் வந்து ஊசியை வச்சு தைக்கிறேன். இப்படி 1 by 1 நம்ம வந்து ஊசியை வச்சு கரெக்டாக அந்த நடுவில் பின் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தைச்சிக்கலாம். இப்போது இந்த ப்ரூச் மெட்டீரியல்லாம் உங்களுக்கு எங்கே கிடைக்குங்கிற ஒரு சந்தேகம், டவுட் இருந்தாலும் இருக்கலாம். நான் வந்து எப்படி வாங்குறேன்னா, இந்த எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த தையல் சம்மந்தமான பொருட்கள்லாம் விற்கிறாங்கள்ல, அந்த மாதிரி கடையில் எல்லா பொருளுமே இருக்குங்க. நம்ம போய் கேட்டோம்னாலே அவங்க வந்து ப்ரூச்சுக்கு தேவையான பொருள் அத்தனை திங்ஸையும் எடுத்து தருவாங்க. அதனால் நீங்கள் வந்து எல்லா பக்கமும் கிடைக்கும் ஈஸியாக. இந்த ப்ரூச் ஒர்க் செய்கிறது வந்து யார் வேணுமோ செய்யலாங்க. தையல் தெரிஞ்சிருக்கணும், எம்ப்ராய்டரி தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லைங்க. நம்ம சும்மா கையில் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஊசியை வச்சு தான் பண்ண போகிறதுனால நம்ம இதை யார் வேணுமோ பண்ணலாம். இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் அந்த 5 பெட்டல்ஸையும் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இந்த ஃப்ளார் ஷேப்பு கரெக்டாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃப்ளாருக்கு மேலே சுகர் பீடையும் சீக்வன்ஸையும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த சீக்வன்ஸை வச்சுட்டு அந்த சுகர் பீடை விட்டுறக்கூடாது. சுகர் பீடை எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி எடுத்துட்டு திரும்ப ஊசியை வந்து அதுக்குள்ளே விட்டோம்னா சுகர் பீடு போய் அழகாக அதில் வந்து செட்டில் ஆகி உட்காந்துக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஊசியை மேலே இழுக்கிறோம். மேலே விட்டுட்டு அந்த சீக்வன்ஸை உள்ளே விட்டுட்டு அதுக்கு மேலே சுகர் பீடை வச்சுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடை மட்டும் தனியாக கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நடுவில் ஊசியை உள்ளே விட்டோம்னா சுகர் பீடு வந்து மேலே வந்து அழகாக உட்காந்துக்கும். இது ஒரு டெக்னிக் தான். இந்த மாதிரி பண்ணுங்கள். வீடியோவை கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ சுகர் இது சீக்வன்ஸ் வச்சு தான் இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை, மேலே ஏதாவது ஒரு ஃப்ளாரு இருக்கலாம். நான் இன்றைக்கி சீக்வன்ஸை வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரூச் ஒர்க் பொறுத்த வரைக்குமே இது ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஐடியாஸ் தாங்க. நம்ம எப்படியெல்லாம் டிசைன் பண்ண நினைக்கிறோமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் பின் வச்சு பின்னாடி ரெடி பண்ணி நான் புர்காஷால் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண போகிறேன். இதை ட்ரெஸ்லேயும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.